மாருதி ஸ்விஃப்ட் டீசல் வேரியண்ட் காரில் இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்ததில் ரேடியேட்டர் ஃபேன் அசம்பிளி வந்து ஃபுல்லாக மோட்ரு எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு, ரொம்ப டைட்டாக சுற்றுச்சு. ஏன்னா அதனால் நம்ம மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றினா தான் டெம்பரேச்சர் ஏறப்போ வந்து இன்ஜினுக்கு வந்து நல்லா கூலிங் கிடைக்கும். ஆனால் பழைய மோட்டரில் வந்து ரொம்ப டைட்டாக சுற்றி உள்ளே வர பேரிங் காயில் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால டெம்பரேச்சர் ஏறப்போ வந்து சரியாக ஃபேன் ஓடாப்போ இன்ஜின் ஓவர் ஹீட் ஆக காரணமே இந்த ரேடியேட்டர் ஃபேன் அசம்பிளி தான். இது இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா பாயிலிங் ஆகி என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா லோக்கல் போட்டோம்னா கம்பல்சரி இந்த வண்டிக்கு வந்து தாங்காது. கப்ளர் எல்லாம் ஃபிட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ஏசி போட்டு செக் பண்ணி பார்த்ததில் அப்போவும் வந்து ஃபேன் ஓடலை. என்ன ரீசன் என்னன்னு பார்த்ததில்ல, இந்த மோட்டர் அசம்பிளி வந்து மெயின் எர்த் டச் ஆனால ரேடியேட்டர் ஃபீஸ் வந்து போயிருந்துச்சு. அதனால் நம்ம 40ஆம் ஃபீஸ் செக் பண்ணி பார்த்ததில் அது போனதுனால நம்ம வேறு ஃபீஸ் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ஏசி போட்டு செக் பண்ணி பார்த்ததில் நல்லா ஃபேன் ஓடி கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர்னால இந்த ஃபேன் ஓடி கட் ஆகணும். கட் ஆனதுக்கப்புறம் ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் இன்னொரு கமெண்ட் சொன்னாங்க. அதாவது ஐடியில் வந்து கம்மியாக வரும், ரன்னிங் போகிறப்ப நல்லா வருதுன்னு சொன்னப்போ என்ன ரீசன் பார்க்குறப்ப ஏசி கம்ப்ரஸர் வந்து வீக்காக இருந்துச்சு. கம்ப்ரஸரும் அந்த ரேடியேட்டர் ஓஸும் வீக்காக இருந்துச்சு. அதை மாட்டிட்டு கூலண்ட் ஆயில் வர வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. கூலண்ட் ஆயில் மாற்றிட்டு வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணுறோம். ஃபுல் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஏசி கூலிங் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது போக சென்ட்ரல் செக்கை பார்த்துட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் லோயர் ஆம் புஸ்கிட் எல்லாம் மாற்றிட்டு அது போக வந்து நல்லா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அலைன்மெண்ட் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட விஷயம் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.